நடிகர் ரோபோ சங்கர் சார் மறைவுக்கு என்னோட ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம். நண்பா, ரொம்பவே சோகமான ஒரு விஷயம். நம்ம சேனல்ல கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம். காமெடி நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இறப்பு அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயம். அவர்களோட குடும்பத்தாருக்கும் அவர்களோட உற்றார் உறவினர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. ஸோ இந்த மாதிரி டயத்துல எல்லாருமே அவருக்கு ஒரு அனுதாபம் தெரிவிக்கும் போது, ஒரு எச்ச பொறுக்கி நாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரோபோ சங்கர் சார் குடும்பத்துக்கு தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு அனுதாபம் தெரிவிக்கும் போது எங்க சேனல் சார்பாக, மக்கள் சார்பாக அனுதாபம் தெரிவிக்கலாம். அந்த டயத்துல கூட இந்த திவாகர் என்ன பண்ணியிருக்கான்னா, தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி போட்டு, அதாவது அவனோட ஹேஷ்டேக், அதாவது நான் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஒரே ஒரு கோவம் தான். என்னன்னா, ஒருத்தருக்கு இரங்கல் செய்தி தெரிவிக்கிறோம், அதை எப்படி தெரிவிக்கிறோம் இருக்குல்ல. ரோபோ சங்கர் சார் மதுரைக்காரரு, எங்க ஊருக்காரரு. சொல்ல போனா அவரும் என்னோட ஒரு தீவிர ரசிகர். ஓகேங்களா? அவர் என்னோட ஃபேனு. அவரை கூப்பிட்டு சொல்றாரு, திவாகர் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னோட வீடியோஸ்லாம் நிறைய நான் பார்ப்பேன். ரோபோ சங்கர் சார் என்னோட ஃபேனு, அவருக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும், நான் என்னோட ஷோஸ் எல்லாம் அவர் விரும்பி பார்ப்பாரா, என்னோட வீடியோஸ் எல்லாம் விரும்பி பார்ப்பாரா. நான் என்ன கேட்குறேன், அதாவது இவனை எந்த ஒரு இதில் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்பவே எச்சத்தனமான ஒரு ஆள்னா இவன் தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இவனை எந்த ஒரு லிஸ்ட்லையுமே சேர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவனை எனக்கு ரொம்பவே ப்ரெஷராக இருக்குது. இவனை வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் இப்போ திட்டிட்டு தான் இருக்காங்க. அதாவது ஒரு ஆளோட இரங்கல் இதில் போயிட்டு தெரிவிக்கிற விஷயமா இது. நடிகர் தனுஷ் வந்தாங்க, கமல்ஹாசன் வந்தார். கமல்ஹாசன் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காப்புல. அதில் எங்கேயுமே அவர் ரோபோ சங்கரே சொல்லியிருக்காரு, நான் கமல் சாரோட ஒரு பெரிய ஒரு இது ஃபேனு, அவர் கூட எனக்கு ஒரு படமாவது நடிக்கணும்னு அவரே சொல்லியிருக்காரு. ஆனால் அதை கூட கமல் மென்ஷன் பண்ணல. கமல் ஒரு சீரியஸான ஒரு இரங்கல் செய்தியை மட்டும்தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, அவரோட ட்விட்டர் போஸ்ட்லையுமே அவரோட சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்லையுமே. அதுதான் உண்மையான ஒரு நடிகர்களுக்கான ஒரு பண்பு, ஒரு பெரிய நபர்களுக்கான பண்பு. ஒன்னைய மாதிரி ஒரு லோ கிளாஸ் ஆளுங்க இதை விட எப்படி உங்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியும்னு தெரியல. ரோபோ சங்கர் சார் என்னை பாராட்டினாரு, என்னோட இன்டர்வியூலாம் நிறைய பார்க்குறாரு, என்ன மாதிரி பேசியிருக்காருன்னு நான் சொல்லி காமிச்சேன். அதாவது ஒருத்தரோட மரணத்தை என்னோட பாப்புலாரிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஆள் தான் மிஸ்டர் திவாகர். அவன் அந்த வீடியோவில் நிறைய பேசிட்டு, அதாவது நான் ஒரு திருந்திட்டான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன். நம்ம நண்பர் ஏழுமலை டாக்கீஸ் போட்டிருந்தாரு, ஒருவேளை இவர் சும்மா தம்ப்நெயில்லாம் கிரியேட் பண்ணியிருக்காரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு, நான் சரி ஓகே உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன். உண்மையில அப்படி தாங்க பேசி வச்சிருக்கான். இவனை மாதிரி ஒரு பொறுக்கிகளெல்லாம் எதுக்காக இந்த சோஷியல் மீடியா வளர்த்து விட்டுட்டு இருக்குன்னு எனக்கு தெரியலை. இப்போவும் பார்த்தீங்கன்னா 800 ஃபாலோவர்ஸ் இருந்தது, திடீர்னு பார்த்தா ஒரு 1500க்கு மேலே அவனுக்கு இருக்குது. ஏன்டா இப்படி தேடி தேடி போய் ஃபாலோ பண்ணுறீங்க? உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு எத்தனையோ ஒரு நல்ல நல்ல சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்ஸ்லாம் இருக்குது, நல்ல நல்ல நபர்கள் இருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க. உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி பொறுக்கித்தனமாக பண்ணுறவங்க எல்லாரும், இந்த மாதிரி ஒரு இதாக பண்ணி நான் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிற எல்லாரையுமே சோஷியல் மீடியா அடிக்க ஆரம்பிச்சது. அப்போதான் ஜிபி முத்துலேருந்து எல்லாருமே கதறினாங்க. ஜிபி முத்தை பொறுத்தவரை அந்த ஆள் படிக்கலை, ஒரு படிப்பறிவு இல்லாமல் பண்ணிட்டாருன்னு போயிடலாம். அந்த ஆள் எடிட்டிங் இங்கிலீஷில் டைட்டில் போடுறதை இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் முன்னாடிலாம் அந்த ஆள் டைட்டில் கூட போடாமல் தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு இருந்த காலம்லாம் இருக்குது. அவங்க எல்லாருமே அழுது இப்போ என்னன்னா, அவங்கெல்லாம் திருந்தி வர்ற டயத்தில் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருக்குது, இதை யூஸ் பண்ணி நம்ம மேலே வரலான்னு நினச்சி இவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு என்ன தண்டனை, இவனை என்ன செய்யலான்னு எனக்கு தெரியல. உண்மையிலே இப்போ நம்ம அடுத்து ஒரு வீடியோஸ் வரும். ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தனுஷை போட்டு இது பண்ணி வச்சிருக்கான், ஒரு வீடியோவில் சாந்தனு. இப்போ ரோபோ சங்கர், அது ஒரு இறப்புங்க. நீ ஒன்றும் சொல்லாமல் இருந்துட்டா கூட சந்தோஷமா இருக்கும். அவர் என்னோட ஒரு மிகப்பெரிய ரசிகருமா. அவர் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் ஓட ஒரு இதை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி யாராவது இரங்கல் தெரிவிப்பாங்களா? ரோபோ சங்கர் சார் குடும்பத்துக்கு தமிழ்நாட்டின் நட்டிப்பு
நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது அதாவது திவாகரோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பிரச்சனை. இல்லை நீ எக்கேருங்கிற நாசமா போ, என்னோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு. அது என்ன அதுலயும் வந்து தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன், நீ வந்து நடிப்பு அரக்கன் எவன்டா உன்னை சொன்னது? பைத்திய மாதிரி எப்ப பாரு இதே சொல்லிட்டு கடுப்பா. எனக்கு வந்து அந்த வீடியோ பார்த்தது வந்து எரிச்சலா வருது. எப்படித்தான் இவர் இந்த ஏழுமலை டாக்கீஸ் உட்காந்து இவனை இவ்வளவு நேரம் பாக்குறாருன்னு தெரியல. எனக்கு அந்த வீடியோ நான் ஃபுல்லா பார்த்தாலுமே பேசின விஷயத்தையே தான் பேசியிருக்கான் திரும்ப திரும்ப. அவர் ரோபோ சங்கர் என்னோட ஃபேனு, ரோபோ சங்கர் என்னோட ஃபேனு. அவர் நான் உங்க கூட ஒரு படம் நடிக்கணும்னு சொன்னாரு. ஏன்டா நீ அவர் கூட படம் நடிக்கணும்னு நினைச்சேன்னா கூட உனக்கு கால் ஷீட் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு நபரா இருந்தவர் அவரு. எனக்கு வந்து இவனை வந்து உண்மையிலேயே கையில சிக்கினானா என்ன செய்யலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வெறியா இருக்கு, வெறியாகுது மக்களை இவனை பார்த்தாலே. ஓகே, இன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம். அந்த வீடியோ சீக்கிரத்துக்கு ஆட் பண்ணியிருந்திருப்பேன். இவனை வந்து என்ன செய்யனே தெரில மக்களே. எனக்கு வந்து இவனை பத்தி பேசக்கூடாதுன்னு தான் நானும் வந்து வேற வேற கண்டென்ட்ஸ்குள்ள போயிட்டே இருந்தேன். பட் என்னன்னா தொடர்ந்து ஒரு 2 நாளா இந்த மாதிரி விஷயங்களை போட்டு நான் இவன் பேசுற விஷயங்களை பார்த்தா எரிச்சலா வருது. அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்காம நாயி வீடியோ போட்டு வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருக்கு. வாய்ப்பு நீ தான் பெரிய நடிகன், உன்னை வாய்ப்புகள் தேடி வருதுன்னு தான் சொன்னேன். அப்புறம் எதுக்கு நீ வீடியோ போட்டு வாய்ப்பு கேட்குற? இந்த மாதிரி ஒரு பெரிய நபர்கள அடிச்சாச்சுன்னா நம்ம பெரிய ஆள் ஆயிரலாம் தானே நீ அவங்களெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்க? திவாகர், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். உன்னைய மாரி நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடி போறவங்க ரொம்ப நாள் இது பண்ண மாட்டாங்க. சர்வே பண்ண மாட்டாங்க இண்டஸ்ட்ரியில. அதே மாதிரி எப்பவும் பெரிய நடிகர்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்றதுக்காக நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். அவங்க திரும்பி இதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, உன்னோட கெரியரே காலியாயிரும். ஸோ மக்களே, இது அவனுக்கான வார்னிங்கா இருக்கட்டும். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. இது உங்கள் உண்மை என்ன? என்றும் உண்மையை உரக்கச் சொல்வோம். நன்றி.